வாக்காளர்களை அவர்கள் கையிலே அனைத்து விதமான ஆவணங்களை அவர்கள் வைத்திருந்த பின்னும் அவர்களுடைய பெயரை வாக்காளர் சீட்டில் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. 7 லட்சம் பேர் அங்கே வாக்களிக்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் இதை பற்றி கவலைப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எவ்வளவு வேதனையானது. ஜெயித்தவர்களுக்கும் அந்த தோத்தவர்களுக்கும் இடையில 4% வாக்குகள் இருந்ததுன்னா அந்த 4% தான் 27 லட்சமாக இருக்கும் பொழுது நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ எந்த மாதிரி ராமராஜ்யம் வரும் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பாருங்கள், சட்ட புத்தகத்தில் ராமராஜ்யம் அல்லது லாமினி இருந்தாலும் சட்ட புத்தகத்தில் எல்லாமே ரூல்ஸ்லாம் இருந்தாலும் நடைமுறையில் ப்ராக்டிக்கலில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பயங்கர வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மம்தாவினுடைய அலுவலகத்தில் உள்ளே சென்று அந்த அலுவலகத்தை ரான்சாக்டு, அது தீ வைத்திருக்கிறார்கள். மம்தாவினுடைய வீடு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தேர்தல் 5 மாநிலங்களில் நடந்து முடிந்து நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் அந்த எண்ணிக்கை எண்ணப்பட்டு அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு 2வது நாள். இதில் ஒரு 2 விஷயத்தை நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். என்னன்னா, மேற்கு வங்காளத்தில் உள்ள நிலைமை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்னங்கிறத நாம் கொஞ்சம் பார்த்தாகணும். மேற்கு வங்காளத்தில் சுமார் 27 லட்சம் பேர் வாக்காளர்களை அவர்கள் கையிலே அனைத்து விதமான ஆவணங்களை அவர்கள் வைத்திருந்த பின்னும் அவர்களுடைய பெயரை SIR அந்த வாக்காளர் சீட்டில் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. உச்சநீதிமன்றத்தில் போன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரிபியூனலில் கொண்டு போய் SIRக்கான ஒரு ட்ரிபியூனல் வச்சுருக்கிறோம், அந்த ட்ரிபியூனலில் போய் நீங்கள் முறையிடுங்கன்னாங்க. ஆனால் ட்ரிபியூனல் 19 ட்ரிபியூனலையும் ஒரே ஒரு கட்டடத்தில் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் 27 லட்சம் பேரை எப்படி வந்து ஒரு சில நாட்களுக்குள்ள முடியும் என்கின்ற நிலை. அதில் இப்படியான நிலை, இப்படி 27 லட்சம் பேரை வெளியே நிறுத்திவிட்டு அங்கே தேர்தல் நடந்திருக்கிறது என்பதை நாம் அதை முதல்ல நம்ம யோசிச்சாகணும், பார்த்தாகணும். அதில் ஒரு செய்தி பாருங்க. ஒரு மனிதர், அவரை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் வந்து அவர் பேர் வந்து மொஹதாப் ஷேக்னு சொல்லிடுவார். ஃபராக் பகுதியில் சேர்ந்தவர், வெஸ்ட் பெங்காலில். அவருடைய பெயர் வந்து அங்கே வந்து அந்த பட்டியலில் SIR பட்டியலில் இல்லை. அவர் வந்து விடலை, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. உச்சநீதிமன்றம் சொல்லுது, அந்த SIR ட்ரிபியூனலுக்கு 27 லட்சம் பேர் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. அவங்கள அந்த ட்ரிபியூனலை பார்த்து சொல்லுது, இவருக்கு அவுட் ஆஃப் டேன், முன்னால் எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இவருடைய பெயரை பார்த்து இவர் சரியா இருக்கான்னு பார்த்து இவரை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. சரி, உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னால இவர் போய் வந்து அந்த ட்ரிபியூனலை அணுகிறாரு. ட்ரிபியூனலை அணுகி வந்து ட்ரிபியூனல் வந்து இவருக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுது, ஓகே நீங்கள் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வாக்களிக்கக்கூடிய நபர் இல்லை. அதையும் தாண்டி அவர் வேட்பாளராக நிற்கக்கூடியவர். வேட்பாளராக நிற்கணும்னு சொன்னால் அங்கே பேர் இருக்கணும். அன்றுதான் கடைசி நாள், அந்த கிளியர் பண்ணுற அந்த அன்றைக்கு உடனடியாக போய் அங்கே தன்னுடைய பெயரை, அதற்கான அந்த விண்ணப்பத்தை கொடுத்துட்டு அவர் நின்று வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக அங்கே வெற்றியும் பெற்றிருக்கிறார். அவர் பெயர் வந்து மொஹதாப் ஷேக். அவரை பார்க்கலாம், நீங்கள் நம்ம இதில் காமிக்கிறோம். இப்போ இப்படி ஒரு மனிதர் வந்திருக்காரு, அவருடைய ஐடென்டிட்டியை கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா 27 லட்சம் பேர் அங்கே வாக்களிக்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் இதை பற்றி கவலைப்படவில்லை.
அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எவ்வளவு வேதனையானது. அப்புறம் இதை தான் வந்து நம்ம உச்சநீதிமன்ற வக்கீல் ஒருவர் கூட இது எவ்வளவு இன்றைக்கு இவ்வாறு நடந்ததற்கு காரணமே உச்சநீதிமன்றம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 4% வாக்குகள் அது மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னா, வித்தியாசம் ஜெயித்தவர்களுக்கும் அந்த தோத்தவர்களுக்கும் இடையில 4% வாக்குகள் இருந்ததுன்னா, அந்த 4% தான் 27 லட்சமாக இருக்கும் பொழுது நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு டிஎம்சிக்கும் பிஜேபிக்கும் இடையில 4% தான். அந்த 4% தான் அந்த 27 லட்சம் கிட்டத்தட்ட இருக்கும் பொழுது இன்றைக்கு டிஎம்சி சற்றேறக்குறைய 95 வாக்கு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 190 அங்கே வேட்பாளர்கள் பாஜகவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இங்கே நம்ம பார்க்கிறோம். ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு, உச்சநீதிமன்றத்தினுடைய பாராமுகத்தினோடு அங்கே மேற்கு வங்காளத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அரங்கேறி இருக்கிறது. அதற்கு பின்னால தான் நம்ம இப்போ செய்திக்கே வர்றோம் பாருங்க. இன்னொரு முக்கியமான செய்தி, அது மேற்கு வங்காளத்துக்கு போகிறதுக்கு முன்னால ஊபியில் ஒரு சட்டம் ஒழுங்கு நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்க குண்டர்கள் ஒரு இளைஞனை என்ன காரணங்கிறதையோ, அதாவது வாய் தகராறோ என்னமோ அடிச்சே கொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம இந்த காணொளியில பார்க்கலாம். இப்படி அங்க லா அண்ட் ஆர்டர் எந்த அளவிற்கு மோசமாக போயிருக்கிறது என்பதை வந்து இன்றைக்கு இந்த காணொளி தெரிவிக்கிறது. இன்றைக்கு ஊபியில் உள்ள ஆதித்யநாத் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால அங்க உள்ள ஏராளமான இஸ்லாமியர்களை அவங்க வந்து ட்ரிகர் ஃப்ரீ சுட்டு கொண்டிருக்கிறாங்க, அதாவது குற்றவாளிகள்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே உள்ள குற்றவாளிகள் எல்லாம் வேறு மாநிலத்திற்கு ஓடிவிட்டார்கள் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்புறம் ஏற்கனவே ஒரு செய்தியை பார்த்தோம், அதற்குள்ள காணொலி இங்கே நான் காமிக்கிறோம். 24 பர்கானாவில் விவிபேட்டில் உள்ள சீட்டுகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன, சாக்கடையில் ரோட்டில் தூக்கி எறியப்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம். அதோடைய காணொலியை இப்போ பார்க்கலாம் பாருங்க. அதற்கு கம்ப்ளைண்ட் தேர்தல் ஆணையத்தில் போய் வரதற்கு முன்னால் எப்படியோ செய்தி தெரிஞ்சு அவங்க வேகமாக ஓடி வந்து, இல்லைங்க இதை நாங்கள் ட்ரையல் பண்ணுற சீட்டு அப்படின்னாங்க. ட்ரையல் பண்ணுற சீட்டுன்னு சொன்னால் நீ உன்னுடைய அந்த ட்ரையல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாப்பா குத்திருக்கணும். அப்படிப்பட்ட சாப்பாவும் எதுவும் இல்லை என்பதை நாம் இங்கே ஒரு செய்தி பார்க்குறோம். இன்னொரு செய்தி பாருங்க, ஊபியில் தான் ஃபத்தேபூரில் இன்றைக்கு மின்சார கட்டணம் ஆயிரக்கணக்கில் சாதாரணமாக வந்து வச்சிருந்தா வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா ஆகக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு கடைக்கு 5000 6000 7000 வந்ததுன்னா என்ன செய்வாங்க? இது ஊபி முழுக்கவே வந்திருக்கு. இதை எதிர்த்து விவசாயிகள் வந்து சில நாட்களுக்கு முன்னால வந்து மீட்டர்களை அந்த பெண்கள் போடுறதை பார்த்தோம். இப்பொழுது அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் ஆண்களும் பெண்களுமாக ஸ்மார்ட் மீட்டர்களை பிடுங்கி எடுத்து அவர்கள் வந்து அங்கே போய் வெவ்வேறு அலுவலகங்கள் ஆக்ராவில் நடக்கு, லக்னோவில் நடக்கு, இன்னும் பல நகரங்களில் நடக்கு. இதை ஊபி அரசு அந்த உயர்ந்த கட்டணத்தை பின்வாங்க மறுக்கிறது. எனவே இவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் காந்தி சொன்ன ராமராஜ்யம்னு சொல்லிட்டு அந்த இதை காந்தி சொன்னார் முதல்ல. அப்படிப்பட்ட ராமராஜ்யம் பாஜக ஆட்சி வந்தால் வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒரு வரப்போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று பாஜக சொல்லிட்டு இருந்தது. அப்போ எந்த மாதிரி ராமராஜ்யம் வரும் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பாருங்க, சட்ட புத்தகத்தில் ராமராஜ்யம் அல்லது லான்னு இருந்தாலும், சட்ட புத்தகத்தில் எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் இருந்தாலும் நடைமுறையில் பிராக்டிக்கலில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கல்கத்தாவில் எவ்வளவு வன்முறைகள், அஹிம்சையை காந்தி சொன்ன அஹிம்சையில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெயிச்ச உடனேயே அவர்கள் இந்த சங்கிகள் எல்லாம் இங்கே பயங்கர வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மம்தாவினுடைய அலுவலகத்தில் உள்ளே சென்று அந்த அலுவலகத்தை ரான்சாக்டு, அது தீ வைத்திருக்கிறார்கள். மம்தாவினுடைய வீடு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா வந்து அதாவது மேன் ஹேண்டில்டு, அவங்கள வந்து காயப்படுத்தலை, அவங்கள குத்திருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க.
இப்படிப்பட்ட ஒரு செய்தி அதை கூட நம்ம காணொளியில் நம்ம காண்பிக்கலாம். அதுபோல் இன்னொரு செய்தி பாருங்க, மேற்கு வங்காளத்தில் பந்தோஸ்துக்காக போடப்பட்ட வெளிமாநில அந்த காவல்துறையினர் ஜெய் ஸ்ரீராம் அந்த ஜெயிச்ச உடனே சங் பரிவார் 190 வேட்பாளர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வந்து காவல்துறையினர்லாம் அன்றைக்கு முழக்கமிட்டுக்கிட்டு இன்றைக்கு வந்து அவர்கள் டான்ஸ் ஆடக்கூடிய அல்லது வந்து கத்தக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள்தான் நடுநிலைமையாக தேர்தலை வெளி மாநிலத்திலிருந்து வந்து நடத்தியிருப்பார்கள் என்று நாம் நம்ப வேண்டும் என்று இந்த தேர்தல் ஆணையம் விரும்புகிறது என்கின்ற ஒரு செய்தி. அதற்கான நம்ம அந்த காணொளியையும் நம்ம இதில் போடுவாங்க. அதே போல் தேர்தல் நாளைக்குன்னு சொல்லும் பொழுது மேற்கு வங்காளத்தில் இன்னொரு செய்தி, அதை ஏற்கனவே நம்ம சொன்னாலும் அதனுடைய படக்காட்சியை காண்பிக்கல. துணை இராணுவத்தினுடைய உதவியுடன், அது முக்கியம், துணை இராணுவத்தினுடைய உதவியும் ஸ்ட்ராங் ரூமில் அந்த இவிஎம் மிஷின்லாம் வச்சுருக்கு. அந்த இவிஎம் மிஷினெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மாற்றக்கூடிய நிலைமையை இன்றைக்கு அவங்க படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு. இது நடந்ததும் இந்த அம்மா 90 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இன்னொரு செய்தி பாருங்க, மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனேயே இது அங்கே உள்ள காவல்துறை, நான் முதல்ல சொன்னது வெளிமாநிலத்திலிருந்து வந்த காவல்துறை, அங்கே உள்ள காவல்துறை வந்து டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. அப்போ அந்த ஆட்சி மாறின உடனேயே அவர்கள் வந்து அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த பாஜக கட்சிக்கு தங்களுடைய விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறார்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு அரசாங்க ஊழியன் என்பவன் ஒரு நியூட்ரலாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறான். ஆட்சிகள் வரும், கட்சிகள் வரும், கட்சிகள் போகும், அதற்கு அப்பால் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே காவல்துறையினர் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு மதவெறிக்கு, ஹேட்ரட் பாலிட்டிக்ஸ்க்கு அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். இவ்வளவு நாள் அவர்கள் இந்த மம்தா ஆட்சியில் கூட அது இருந்தது. எந்த அளவிற்கு அந்த அம்மையார் அவர்களை வைத்து ஆட்சி பண்ணார்களோ தெரியல அப்படிங்கிற ஒரு செய்தி. சரி, இது ஒரு பக்கத்தில் அங்கே நடக்கிற செய்தி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, தாவைக்கா ஒரு 108 இடத்துல வந்திருக்கு. 108, 107 அப்படிங்கிற மாதிரி. அந்த இதில் மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு ஒரு 12, 13 இடம் தேவைப்படுது ஆட்சியை அமைக்கணும்னு சொன்னால். இப்போ இன்றைக்கு பல்வேறு கட்சியில் உள்ளவர்கள், அதிமுகவில் உள்ளவர்களும் சரி, இன்றைக்கு அல்லது வேறு சிலரும் வந்து இன்றைக்கு எப்படியாவது ஆட்சியில் அமைச்சராகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிவிகே கட்சியோடு அதோட தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரக்கூடிய அந்த 7ஆம் தேதி அவர் முதலமைச்சர் பதவியேற்கிற நாற்காலியில் உட்கார போகிறாருன்னு சொன்னால், நண்பர் விஜய் உட்கார போகிறாருன்னு சொன்னால், அதற்கு முன்னால் எந்த அளவிற்கு பணங்கள் விளையாட போகுது, ஆயாராம் காயாராம் அங்கிருந்து இங்கே போகிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சித்து விளையாட்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மேலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுகவை வந்து நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து யார் கூட டிவிக்கே கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதாகவும், அதற்கிடையில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர்களோட வந்து தொடர்பு கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்கிறதற்கு அது இன்னும் பல்வேறு சக்திகளோடு சேர்ந்துட்டு வந்து பாஜக பக்கம் இவர்களை இந்த டிவிக்கு சேர்ந்து விடாமல் இருப்பதற்காகவும் இப்படியான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த இளைஞர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேர்தலுக்கு முன்னால் வேளாங்கண்ணி கோயிலில் வந்து அவர் விஜய் வரல, அதற்கு முன்னால் அந்த கோயிலில் எந்த அளவிற்கு அவர்கள் அலப்பறை பண்ணாங்க, மிகப்பெரிய இளைஞர்கள் அப்படி தான் நம்ம பார்த்தோம். அதேபோல் சித்திரை திருவிழாவில் கூட ஒரு இடத்துல தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கோஷங்கள்லாம் போனாங்க. ஆனால் இப்போ ஜெயிச்சதற்கு பின்னால் நம்ம வெஸ்ட் பெங்காலில் ஒரு சூழலை பார்த்தோம். வெஸ்ட் பெங்காலில் அங்கே வந்து வன்முறைகள், வட இந்தியாவில் வன்முறைகள், தென்னிந்தியாவில் இன்னும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அதில் இன்றைக்கு கோவையில் ஒரு பைக்கில் வந்து 3 தாவேக்கா பெண்கள் போகிறாங்க. 3 பேர் ஒரு 2 வீலரில் போகிறாங்க. சார்ஜெண்ட் வந்து தடுத்து நிறுத்துறாரு. நிறுத்தி கீழே இறங்கமானோடனே
அந்த பெண்கள் அந்த துண்டை தாவேக்கா துண்டை போட்டுட்டு அவ்வளவு தூரம் வந்து அந்த காவல்துறை அந்த சார்ஜெண்ட்டை அவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க. எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது? அப்ப இதெல்லாம் ஒடுக்க வேண்டாமா? அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், ஒரு மாற்றத்தை உங்களுடைய தலைவர் கொடுக்க போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தான் தோன்றித்தனமான பொறுக்கித்தனமான விஷயங்கள் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கு பெயர் போனது. காவல்துறை இது போன்ற விஷயங்களை கண்டிக்க வேண்டும். பொறுப்பேற்று அமைச்சராக கூடியவர்கள் விஜயும் அவரும் இதில் வந்து கூடுதலான ஒரு கண்டிப்போடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் நாம் அனைவருக்கும் இந்த இளைஞர்களை, இந்த பெண் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது என்று ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் பஸ்ஸுகள்லாம் வருது, சாலையை மறிச்சிட்டுங்க தாவேக்கா இளைஞர்கள் பஸ்ஸுகள்லாம் நிற்கிது, ரோட்டில் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் மோட்டார் சைக்கிளில், டூ வீலரில் அப்படி வந்து ஒரு பொதுமக்களுக்கும் சாலையில் போகிறவங்களுக்கும் அட்டூழியம். அதாவது அட்டூழியம்னு சொன்னால் வந்து அங்கேயும் இங்கேயும் விசில் அடிச்சுட்டு நம்மை போன்ற வயதானவரெல்லாம் பயந்து ஒடுங்கி நடுங்கக்கூடிய வகையில் வந்து அவர்கள் ரோட்டில் அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற செய்தியும் நாம் இப்போ போட்டாகணும். இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நான் சொல்கிறேன் வந்து இது. ஆனால் இவ்வளவு நாள் வந்து தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கலை. இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேல் நடக்காத வண்ணம் வந்து இன்றைக்கு காவல்துறையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக தாவேக்கா கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்ற செய்தியோடு இன்றைய செய்தியை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இன்னும் நாளை வேறு ஒரு செய்திகளோடு உங்களோடு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.